வணக்கம். ஜானாஸ் குக்கிங்கில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பிரியாணி பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் பிரியாணி. இது இந்த கானை வச்சு நான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருளாக பார்த்துடலாம். சீரக சம்பா அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப்பு கான் உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு புதினா, மல்லி கொஞ்சம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பிஞ்சு கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அரிசியை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேங்காய் பால் 1 டம்ளர் இருக்குது. அதோட 1 டம்ளர். எங்களுக்கு கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் பிடிக்கும். உதிரியாக ரொம்ப விதையாக இருந்தால் பிடிக்காது. 1க்கு 2 பங்கு தண்ணி வச்சுருவோம் எப்போவுமே. இந்தளவு தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் புதினாவையும் மல்லியையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா மல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கரம் மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் தக்காளி வதங்குறதுக்கு. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகா பொடியை சேர்த்துக்கலாம். காரம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. மிளகா பொடியை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த கானை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கானை நல்லா வதக்கி விட்டுடலாம். கான் வதங்கிடுச்சு. லைட்டாக வதங்கினா போதும். இது சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் தண்ணியும் சேர்த்துடலாம். 1க்கு 2 பங்கு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். தேங்காய் பால் இந்த அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மிச்சம் இருக்கிற உப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் மல்லியும் போட்டுடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற இந்த நெய் கொஞ்சம் நல்லா கலந்து குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் குக்கரை மூடிடுறேன். மூடி 2 விசில் விட்டுட்டு எடுத்து பார்க்கலாம். 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். கரெக்டாக வெந்து நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப டேஸ்டான கார்ன் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரைத்தாவும் மல்லித்துவையலும் தயார் பண்ணியிருக்கேன். இந்த மல்லித்துவையல் நான் ஏற்கனவே இப்போ போட்டிருக்கேன். இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மல்லித்துவையல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வீட்டில் நம்ம ஒரு வேலையாக இருக்கும்போது சுருக்கமாக செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.